வாணிட் ஷோ சீரியலில் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தங்கமயில் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அப்போ போய் சரவணன் பேசுகிறாங்க. தங்கமயில் என்ன உடம்பு பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. மாமா வந்தீங்க இன்னும் உடம்புக்கு எதுவும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள் பாட்டில் போகிறீங்க. நான் உண்மையிலே உங்கள் ஒய்ஃப் தானா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிக்குண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு எனக்கு பிடிச்சமானதை எதுவுமே செய்ய மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யலாமா உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஏன் நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூன் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீங்கள் கூப்பிட்டே போக மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாட்ட என்னால் சொல்லவும் முடியல, அதுபோக கையிலையும் காசு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது உங்கள் சம்பள பணத்தை என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. தான் அப்பாட்ட கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுங்க பாரு இது வரைக்கும் நான் வந்து யார்ட்டையுமே எதுவும் சொன்னதில்லை. சம்பளம் வந்தாலும் நான் அப்பாட்ட கொடுத்துருவேன். அதே மாதிரி அப்பாட்ட கொடுத்தேன். அப்பா 1000 செலவு கொடுத்தாங்க. அதை நான் பெட்ரோல் போடுறதுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. 1000 உங்களுக்கு போதுமாங்க அப்படிங்கிறாங்க. போதும் தங்கமயில், நான் பைக்கில் தானே போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் முடிஞ்சால் கூட அப்பாட்ட வாங்கிப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தி இருக்கேன் உங்களுக்கு நினப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நினப்பு இல்லாமல் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியுது, எனக்கு ஏதாவது செலவு கொடுக்கணும், இல்லை நம்ம சம்பள பணத்தை கொண்டு நம்ம பொண்டாட்டி கொடுக்கணும் எனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இது நாள் வரைக்கும் எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்துட்ருக்கேன், எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்துட்ருக்கேன், வீட்டில் தான் கொடுப்பேன். அப்பா இருந்தால் அப்பாட்டே கொடுப்பேன், நான் அம்மாட்ட கொடுக்க சொல்லுவேன், இதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு திடீர்னு வந்து நீ வந்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதை தான் சொல்கிறேன், இனிமேல் கொடுக்க வேண்டாம், அடுத்த மாதத்துலேருந்து என் கையில் தாங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நான் அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்பா தர சொன்னாங்கன்னா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கூட உங்கள் அப்பாட்ட கேட்டு தான் செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் தங்கமயில், நான் எந்த விஷயத்தையும் அப்பாவையோ அம்மாவையோ கேட்காம நான் செஞ்சதில்லை. உன்னை கல்யாணம் முடிக்கும் போது கூட பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்சா ஓகே பண்ண தான் சொன்னேன், அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்களை நினச்சி அப்படிங்கிறாங்க. ஏன் நினச்சி நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் தம்பிமாரெலாம் எவ்வளோ விவரமாக இருக்காங்க, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு நகை சேர்க்கறதுக்கு உங்களால் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மயில் நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, யார் நகை சேர்த்துருக்கா, கதிர் கல்யாணம் முடிஞ்சு இப்போ வந்திருக்கான், அவன் வந்து இப்போ உணவு டெலிவரி பண்ணது வேலை பார்க்குறான், செந்திலுக்கு சம்பளமே கிடையாது. இப்படி இருக்கும்போது என் தம்பி யார் நகை வாங்குதா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க, மீனா சம்பாதிக்கிறாங்க, மீனா வந்து அவங்களுக்கு தேவையான நகையை வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, அவள் படிச்சிருக்கான், நீனும் படிச்சிருக்க, அவள் படித்த படிப்புக்கு வேலைக்கு போயிட்டா, நீ படித்த படிப்புக்கு வேலைக்கு போனால் கண்டிப்பாக நீ உழைச்சதுக்கு நகை வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட சொன்னால் எத்தனை கிலோ நகைனாலும் எனக்கு ஒன்று தருவார், ஆனால் நீங்கள் வாங்கி தந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. மயில் நீ தப்பாக நினச்சிக்கிடாத, எனக்கு சம்பளம் வெறும் 20,000 தான். இந்த 20,000 அரை பவுன் நகை கூட என்னால் எடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு பவுன் நகை வந்து 60,000 பக்கத்தில் வருது, அதனால் அது சாத்தியமில்லை மயில் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது எடுக்கலாம்ல, இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறத என்கிட்ட தந்தால் நான் அதை வச்சு பேங்க்கில் போட்டு நான் அதுக்கு வட்டியெல்லாம் வாங்கி நான் வந்து பண்ணுவோம்ல வச்சுப்போம்ல அப்படிங்கிறாங்க. உன்னோட ஆசை நியாயமானது, மறுக்கலை, ஆனால் வீட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன், நான் அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து தங்கமயில் வந்து சம்பளத்தை கேட்குறாமா கொடுக்கலாமான்னு கேட்குறேன், அவங்க சரின்னா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இதை கூட அவங்கள கேட்டு தான் நீங்கள் செய்வீங்கன்னு, சின்ன பிள்ளையாக தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகள்லாம் இல்லை மயில், எனக்கு இதுக்கு மேலே எப்படி அதை இது பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஹனிமூன் போகணுன்னு சொன்னோன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்பாட்ட எப்படியாவது பேசி முடிவு எடுக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, அப்படியே அவங்க போகணுன்னு சொன்னாலும் உங்கள் கையில் காசுங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க அப்பா வந்து ஹனிமூன் போகிறதுக்கும் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் அனுப்பிவிடுதுன்னு சொன்னாங்களே, அவங்க அப்பா அம்மாட்ட நீ நல்லா பேசல, அவங்கள்ட்ட வேணால் பேசி ஹனிமூனுக்கும் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுவிட்டு சொல்லி நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் முழிக்காங்க, நம்ம வீட்டிலேருந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எங்கள் வீட்டில் எத்தனை லட்சம் வேணாலும் வாங்கலாம், ஆனால் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குமா, அதுவும் நம்மளுக்கு தலை ஹனிமூன், நம்ம அப்போ உங்கள் வீட்டு பணத்தில் போனால் தாங்க மரியாதையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி பார்ப்போமே, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது, எங்கள் ஓனர்கிட்ட கேட்டாலும் லீவ் விட மாட்டார், பணமும் அவர்கிட்ட கேட்க முடியாது, இப்போ தான் சம்பளம் வாங்கியிருக்கேன், கொஞ்ச நாள் போனால் கூட சம்பளம் வாங்கி நாளாச்சு, அடுத்த மாதம் சம்பளத்தை கழிச்சிக்கலாம்னு சொல்லி கேட்கலாம், அதுக்கும் வழி கிடையாது. அதுபோக எங்கள் அப்பாட்டையும் டைரெக்டாக எனக்கு ஹனிமூன் போகணும்னு கூப்பிட்டுதாங்கன்னு கேட்க முடியாது, என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் அப்படிங்க. அப்போ நான் வேணா கேட்கேன் அப்படிங்கிறாங்க. மயில் நல்லா இருப்பேன், நீ எதையுமே கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனா வந்து சென்னைக்கு போகிறதுக்கு அவங்களே கேட்குறாங்க, இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஹனிமூன் போது கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. மீனா வந்து வேலை விஷயமா போனான், அதனால் மீனா கேட்டால் நம்ம ஹனிமூன் போகணுன்னு சொல்லி வெக்கமில்லாமல் எல்லோரும் முன்னாடியும் கேட்கக்கூடாது, அரசி ஒரு வாலிய பிள்ளை, அவர் கல்யாணம் முடியாமல் இருக்கா, அதுபோக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதனால் இதை சம்மந்தமாக எதுவுமே கேட்டுறாத, அவங்களா சொன்னால் நம்ம போய்க்கலாம், அதுபோக வந்து இது சம்மந்தமான பேச்சை விட்டுறேன், அது தேவையில்லை விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் உம்முன்னு இருக்காங்க. நேராக போய் அவங்க அண்ணன் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, மொட்டை மாடியில் போய்
இன்னும் பின்னாடியே போகிறாங்க மயில். அங்கே பேசுறத பார்த்தோன்னே நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்க அவங்களுக்கு பிடிக்கல, வந்துடுறாங்க. அவங்க அண்ணன் தம்பிகிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அண்ணன் தம்பிகிட்டே பேசணும்னு சொன்னால் என்னை எதுக்கு கல்யாணம் முடிக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் ரூமுக்கு வராங்க. உடனே அம்மா நீ என்ன கல்யாணமே முடிச்சு வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி நல்ல வீட்டில் நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே என்னடி செய்ய முடியும் ஒரு பெத்த தாயா? எல்லாரும் 1000 பொய் தான் சொல்லுவாங்க, நான் 2000 பொய் சொல்லி நீ கட்டி கொடுத்துருக்கேன், நீ என்னன்னா எனக்கு ஏன் கல்யாணம் முடிச்சுன்னு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னே தெரியல, அதுபோக வந்து அவங்க தம்பி மாதிரி தான் முக்கியம் நினச்சி இது பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. நீ கூட்டு குடும்பத்தில் வந்து ரணகலத்தை பண்ணணும், அண்ணன் தம்பியெல்லாம் முதல்ல சேர்றதே தவிர்க்க, அதுக்குள்ளே என்ன வழியை அதை செய்யணும். அவனுக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவானுங்க. அவன் பொண்டாட்டி செந்தில் பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலை பார்க்கா உழைக்கா, ராஜி படிச்சுக்கிட்டு இருக்கா, அது நல்ல படிக்கான்னு சொல்லுது. அவள் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாள். அவளும் நாளைக்கு வேலைக்கு போயிட்டான்னா அந்த வீட்டில் உனக்கு என்ன செய்யாது, மரியாதையே இருக்காது. அதனால் வந்து நீ வந்து என்ன செய்ய, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை இழுத்து விடு. அப்போ இழுத்துட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்க பிடிக்காமல் கிளம்பி வெளியே போவோம். அதில் நீ சுவங்காண்டுக்கிட்டு இருப்பியா, நீ என்னன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு என்னையும் கட்டி கொடுத்த யாது கட்டி கொடுத்துன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து கட்டிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா நான் உன்னை சொன்ன பாரு, உன்னை சொல்கிறதோட வேறு யார்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ யார்கிட்ட சொல்ல போகிறோம், உங்கள் அப்பாட்ட சொல்லுதியா, அவங்க அப்பா ரொம்ப பொறுப்பாக இருப்பாருன்னா அவங்க அப்பாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே யார்கிட்டையும் சொல்லலை, என் கதையை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, ஏற்ற வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வேலை நடந்துட்டு கிடக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து முத்தங்கத்துன்னு சொல்லி இதுக்கு இது பண்ணுவோன்னா, அவங்க கல்யாணத்துக்கு 4 வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், பந்தல் ஏதோ போட்டுட்ருக்காங்க, பெரிய இடத்து ஃபங்க்ஷன் அப்படி இப்படிம்பாங்க, 4 பேர் வருவாங்க, காரை விடுவாங்க. நீங்களாம் காலையிலே முத்தத்தை ஒழிச்சு மட்டும் வந்துடுங்க, கோலம் போடணும் வைக்கலாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் வந்து சொன்னால் கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க, இனிமேல் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டால் தான் நல்லது, கோலம் போட்டால் தானே சீதேவி வீட்டுக்கு வருவா அப்படிங்கிறாங்க. நான் மாமியார் சொன்னால் அப்படியான்னு கேளு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சால் நல்லா கிடையாது அப்படின்னு இருக்கும்போது மீனாவும் ராஜி வராங்க. ராஜி மீனா ஒரு வாரத்துக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிதா அப்படிங்கிறாங்க. என்னை பார்த்தியா மயில், நீ எதுக்கு என்ன வரும்னு கேட்க, ஆனால் ராஜியும் மீனாவும் நான் போட வேண்டாம்னு சொன்னோன்னே சரித்தேன்னு சொல்லிட்டு மறு வார்த்தை பேசுதில்லை. அதுதான் வந்து மருமகளுக்குள்ள இலக்கணம். மாமியார் சொன்னாங்கன்னா அப்போ அதில் 1000 கதை இருக்கும். அதுபோக வந்து ஏன் அத்தை போடக்கூடாதுன்னு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லி நீ யோசனை பண்ணி பார்த்தாலே அதில் விட கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து ஒவ்வொரு சின்ன கதைகள்லாம் வந்து மாமாக்கிட்ட தெரியப்படுத்துறது வைக்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா இங்கே உள்ள ஆம்பளைகள் வந்து வீட்டிலே இருக்கலை, வெளியில் வேலையாக போகிறாங்க வராங்க, 4 ஜனத்தை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை டென்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க நம்ம வந்து அவங்கள டென்ஷன் படுத்தி பார்க்கக்கூடாது. வந்தோன்னா ஒரு வாய் தண்ணி கொடுத்துட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி சொல்லணும். அதுபோக நம்ம சொல்லுது செய்தி வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது தடையாக இருக்குன்னா அதை சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த அத்தை வந்து நம்ம ஹனிமூன் போகிறாங்கிறத சொல்கிறதே சொல்ல விடாமல் வைக்கிறாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்னத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, மயில் அவங்க பாட்டில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் மருமகள் லட்சணம், மாமியார் பேசிக்கிட்டு இருக்கேன், மருமகள் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் நிற்க தான் செய்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சூப்பர் மருமகளில் அவங்க நீங்கள் கிடைக்க தான் கொடுத்து வச்சுருக்கணுமே அப்படி இப்படின்னு இருக்காங்க. அத்தை இப்போ கொஞ்ச நாளாகவே தங்கமேல் வித்தியாசமாக பண்ணுறாங்களா, காலைல எந்திரிக்க மாட்டுறாங்க. அதுபோக வந்து மாமாக்கெலாம் சாப்பாடு, சரண மாமாவுக்கும் சாப்பாடு கொண்டு போகிறதில்ல, அவங்ககிட்ட வைக்கன்னு சொல்லிட்டு என்னத்தையா சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்த பேச்சுக்கும் வழி இல்லையே அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஆசை 60 நாள் 30 நாளும்பாங்க, இந்த பிள்ளை 3 நாளில் எல்லாம் முடிச்சுட்டு போல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வேலைக்கு போய்ட்டு வர்றாரு, ரொம்ப வசதியாக வர்றாரு. அப்போ கோமதி கேட்குறாங்க, ராஜி என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற, ஒன்றும் வேண்டாம் ரொம்ப வசதியாக இருக்குது தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ராஜி. உடனே ஏன் ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வந்து சைக்கிளில் வந்து உணவு டெலிவரி பண்ணி ஊராக போகிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறாங்க. ராஜி நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி, நான் வேணா பைக் வாங்க பணம் தரேன் கதிர் பின்னாடி கொடுங்கன்னு சொன்னேன், அது வேண்டானின்னு சொல்லிட்டாரு. உன் புருஷன் வந்து சுயமரியாதையோடு இருக்குன்னு நினைக்கான், அதனால் வந்து என்ன செய்யணும் தெரியல ராஜி, என்னால் அவனுக்கு உதவி பண்ண முடியலன்னு சொல்லி கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்று செய்வோமா ராஜி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து குழுக்களில் சீட்டு விழுந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை அவனுக்கு விழுந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படி நம்ம ஒரு இது பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. அப்படி வேணா பண்ணுவோங்க்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அப்போ எப்படிக்கா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, அதுக்கு அவன் சம்மதிப்பான், நடி அவன் தெரிஞ்சுக்கிட்டுன்னா வேண்டாமாம்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம அது தெரியாத மாதிரி பண்ணணும்,
இதை மாதிரி ஒரு ஒரு பரிசு ஒரு போட்டியில் கலந்துக்கிட்ட மாதிரி என்ன அதில் வந்து பைக்கு பரிசாக கொடுத்தாங்க. அந்த பைக்கு வந்து அவன் ராஜ்யம் ஆம்பளை பைக்கை ஓட்ட போகிறான், அதனால் நீனே ஓட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அவன் வச்சுட்டு போகிறான், அவன் பொண்டாட்டி பைக்கை அவன் வச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி செஞ்சால் தெரிஞ்சிருண்டி அவன் என்ன மாங்காவாடி அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நேராக மயில் வந்துடுறாங்க. யாருக்கு பைக்கு பரிசு இதில் வாங்கி கொடுக்க போகிறீங்க, யாருக்கு கதிர் தம்பிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆஹா இவளுக்கு தெரிஞ்ச வழங்காத இது ஆல் இண்டியா ரேடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் கேட்டேன், கதிர் தம்பி என் பைக்கில் போகிறாரு, பஸ்ஸில் இது சைக்கிளில் போகிறாரு, அது போக வந்து அது வந்து உங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னு நினச்சி தானே நீங்கள் வந்து பைக் வாங்கி கொடுக்க நினைக்கிங்க, அதுவும் டேரெக்டாக வாங்கி கொடுத்தா அவர் வாங்க மாட்டார், அதனால் ராஜிக்கு பரிசு வாங்கி கொடுத்த மாதிரி வேணால் வாங்கி கொடுறான்னு சொல்லுவீங்க அதானே அப்படிங்கிறாங்க. என் மயிலக்கா உங்களுக்கு காது வந்து பாம்பு காதுக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் பேசணுன்னு நான் கேட்டேன், என் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் மாமாவுக்கு தெரியும் மாமா, இது எதுவும் நடந்துட்டா அப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தானே இவங்க கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணாதாங்க அத்தை, அது நல்லா இருக்காது. இது வரைக்கும் மாமா அவங்ககிட்ட கோவம் தான் பட்டுட்ருக்காங்க, நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுனால வந்து பார்த்துட்ருக்கேன், உங்க கூட சந்தோஷமாகவே இருந்ததில்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், நீ வரதுக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ நான் வந்ததுலேருந்து உங்கள் சந்தோஷத்தை கெடுத்துட்டேனா அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் சரியா, என் புருஷன் என் மேலே பாசமாக தான் இருக்கார் சரியா. ஒரு சில நேரத்தில் நீ வந்து தேவையில்லாத கதையை நீ சொல்லும் போது மட்டும்தான் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்கிட்ட இந்த கோமதி மறைச்சிட்டால வச்சுட்டால, இவளுக்காக நம்ம எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ எவ்வளோ நல்லா பார்த்துக்குறோம், இப்படி நம்ம பிள்ளை செல்வத்தெல்லாம் கொடுத்து நல்ல மாதிரி வச்சுருக்கோமே, ஆனால் வந்து நம்மளை மதிக்கலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சரியா. தயவு செய்து வேறு ஏதாவது சொல்லாதம்மா வைக்காதம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. சரிதான், நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த 2 மருமக தான் பெருசாக தெரியுது, என்னையை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மயில் நில்லுமா, ஏன் உன்னை பிடிக்கல சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை சமையல் கட்டுக்கிட்ட முதல்ல போகக்கூடாது, நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பேசுகிறது கூட நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி திருப்பி பேசுகிறீங்க, இந்த வீட்டில் வேறு என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்னு தெரியல, நானும் இந்த வீட்டில் ஒரு மருமக தானான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அதுபோக இந்த வீட்டில் எல்லாருமே ஹனிமூன் போயிட்டு வந்துட்டாங்க, நான் ஹனிமூனாக போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுவுமா பேசுகிற, இந்த வீட்டில் அதெல்லாம் சாத்தியம் இல்லைம்மா, நான் வேணால் உங்கள் மாமனார்கிட்ட பேசி பார்க்குறேன், பேசிட்டு வேணால் ஒரு தேதியை சொல்லுங்கள், எல்லோரும் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை ஹனிமூன் வந்து எங்களுக்கு போக சொன்னேன், உங்களுக்கு போக சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. தங்கமயில் இதை பார்த்தோன்னா மீனாவும் ராஜும் சிரிக்கிறாங்க. என்னத்தை இப்படி புசுக்குன்னு பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி வர வர வாய் கூட்டிட்டு ஓவர் துமுறு தான் பண்ணிகிட்ருக்கா, வீட்டில் இப்போ ஒரு வேலையும் செய்கிறதில்ல, முன்னாடி வந்த புதுசில் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்னா, இப்போ என்னன்னா நம்மளே செய்ய சொன்னால் கூட செய்ய மாட்டேறா. அன்றைக்கி என்னன்னா ஒரு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி ஒரு காய் போட்டு தானேன்னு சொன்னேன், இல்லாத எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பாட்டில் செல்லை நோண்டிட்டு உட்காந்துட்ருக்கான். சரி என்ன செய்ய, சின்ன பிள்ளைகள் இப்படி தான் இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனால் வந்த புதுசில் ஆர்வக்குள்ளார எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சால் இப்போ ஒன்றும் வேலைக்கு ஆகலையே நமக்கு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாத்த நானும் பார்த்தேன், முன்னாடி வந்த புதுசில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணாங்க, போகிற போக்க பார்த்தா வந்து அவங்க வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே அவன் எதுக்கிட்டு இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஹனிமூனுக்கு போகும்போது மூடில் இருக்காங்க, நீங்கள் யாருமே வீட்டில் வந்து ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேறீங்க, அதனால் தங்கமயில் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போட என்னடி, தனியாக இருக்கிறதுக்கு தானே ஹனிமூன் போவாங்க, இங்கே தனியாக தானே, அவங்களுக்கும் தனியாக ரூமில் தனியாக தானே இருக்காங்க, அவங்க ரூமுக்கு யார் போக போகிறா அப்படிங்கிறாங்க. அத்தை ஹனிமூன்னா அவங்க வந்து 4 இடம் சுற்றி பார்க்கணும், அதை வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்காங்க, நீங்கள் அதுக்கு அனுப்பிவிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏண்டி என் கையிலேயே முடிவு இருக்குது, உங்கள் மாமா கையில் தானே முடிவு இருக்குது, நீ ஹனிமூன் போன கதை உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க, ராஜும் சிரிக்கிறாங்க. சரி விடுங்க, நம்ம வீட்டில் தான் அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏற்ற வீட்டில் நிறைய பந்தல் போடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை இறக்குதாங்க. உடனே ராஜிட்டு கேட்குறாங்க, ராஜி உங்கள் அண்ணனுக்கு எந்த மாதிரி தான் பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுங்க, நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்படியும் உங்கள் குடும்ப சொந்தக்காரங்க நம்பர்லாம் வச்சுருப்பலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம செல்லில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, குமாருக்கு பார்த்துருக்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு, எந்த ஒரு பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அதெல்லாம் தேவையில்லாத விளக்கம் நம்ம கேட்டோம்னா, ராஜி இப்படி கேட்டான்னு சொன்னால் அது பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, கேளுமா எனக்கும் தெரிஞ்சுக்கோங்களா, என் மருமனுக்கு எந்த ஒரு பொண்ணு வாரா, இதே இது குடும்பத்தில் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் அரசியை தானே குமாரிக்கு கட்டி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. யார் இந்த குமாருக்கா நீங்கள் அரசியை கட்டி கொடுத்துருப்பீங்க அப்படிங்க. இல்லை அவர் ரவுடி பேலாக இல்லாமல் இருந்திருந்தோம்னா, நல்ல பேலாக இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக நான் அரசியை கட்டி கொடுத்துக்க தான் செய்வேன். இல்லை அப்படி சேட்டை பண்ணால் கூட இப்போ சேட்டை பண்ணாத, என் பொண்ணை நல்லா பார்த்துக்காப்பா, நீங்கள் அண்ணன் மோம்பான்னு சொல்லி கொடுக்க தானே செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபோன் எடுத்து அவங்க சொந்தக்காரங்க அடிக்காங்க. சித்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
என்ன நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் குமாரனுக்கு கல்யாணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கல்யாணத்துக்கு நாள் வைக்க போகிறாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லிட்டான். அதுபோக பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்ட்டாங்க. பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா, அதனால தான் சம்மந்தம் பேசி முடிவு பண்ண போகிறாங்க, நாள் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லலை சித்தி அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க, இவ்வளோ வசதியாக இருந்துச்சு, நீ இப்படி ஒன்றுமில்லாத வீட்டுக்கு போய் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லாத வீடுனா பாண்டி மாமா வீட்டில் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. சொத்து பற்றி இருக்க தான் செய்யுது. ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து கோமதி ஓடி போயிட்டா. அடுத்தாப்புல நீனும் அங்கே போயிட்டேன்னா அவங்க அப்பம்மாருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் அசிங்கம் தானம்மா. அதனால தான் வந்து அவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டேங்காங்க. ஆனால் அவங்களுடைய வீம்பை பார்த்தா காலத்துக்கும் பேச மாட்டாங்க. உங்கள் அம்மா மட்டும்தான் வந்து உன் மேலே நல்ல பாசம் இருக்குது. உங்கள் சித்தி உங்கள் பாட்டி வேணால் அவங்கள்ட்ட பேசிக்கிடுவாங்க. ஆனால் காலகாலத்தில் நீ ஒரு பிள்ளை பார்த்துன்னா அதை நீ எங்கள் வீட்டுகளுக்கு வந்து போயிருக்கும்போது நான் அவங்கள சும்மியாவது விருந்துக்கு வர மாதிரி சும்மியாவது கூப்பிட்டோம்னா அவங்களும் வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடல் வரும். அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்து ஒரு குழந்தை பெற்று வளரக்கூடிய வழியை பாரு அப்படிங்கிறாங்க. சித்தி அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு எது படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பொண்ணு வந்து எம்ஃபில் முடிச்சிருக்கானா அப்படிங்க. அம்மா எம்ஃபில் முடிச்சிருக்கானா. பொண்ணுக்கு வயசு இருக்கும், குமாருக்கும் வயசு இருக்குமே. ஏன்னா படிச்சிருக்கா, காலேஜில் லெக்சரராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலேஜில் எது காலேஜில் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் காலேஜில் தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் காலேஜில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி காலேஜே சொல்கிறாங்க. ராஜி காலேஜில் வேலை பார்க்குற மிஸ்ஸை தான் சொல்கிறாங்க. கேட்டோன்னே ராஜிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன ராஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா எங்கள் அண்ணனுக்கு பார்த்துருக்க பொண்ணு வந்து எங்கள் காலேஜில் கிளாஸ் எடுக்க மிஸ் இவங்களாம் இது ப்ரொஃபஸரா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க. இவன் குமார் டிகிரி கூட முடிக்கல, இவனுக்கு எப்படி கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க. வசதி இருக்கலாக்கா அதனால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வசதி இருந்தால் படித்த பிள்ளைய வாக்கப்பட்டுருமாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் யாராவது சொல்ல முடியலத்த அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியா அந்த மிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க செமையாக இருப்பாங்க. ஆனால் அண்ணனை ஓகே பண்ணியிருக்காங்க, எனக்கு இன்னொன்று ஜாலி தான், இனிமேல் எங்கள் அண்ணிட்டு நான் பேசிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தானே நீ விட மாட்டேன், அப்பா கூட வைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணி எங்கள் காலேஜில் தானே கிளாஸ் எடுப்போம், நான் தினம் பார்த்து பேசிக்கிறேன், வீட்டில் என்ன நடக்குன்னு கேட்டுவிடுவோங்களா அப்படிங்கிறாங்க. அதில் நீ கொடுத்து வச்சா தான் சரி ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் குமார் கொண்டாடிட்டு நீ பேசினா நல்லது தான் அப்படின்ட்டு இருக்காங்க கோமதி. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கல்யாணத்துக்கு நாள் வச்சுருந்தாங்க. நாள் வச்சு இத்தனை நாள் தான் நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. சொந்தக்காரங்க ஃபுல்லுமே வராங்க. வந்தோடனே பூராமே திருநெல்வேலியில் வந்து கோமதி வீட்டு திருநெல்வேலியில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த அவங்களுக்கு சக்திகளுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அங்கே போய் உட்காந்துருக்கீங்க அப்படிங்க. ஏனாலும் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு வேண்டாத வீடு அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேலு சொல்லுவாங்க. இது உங்கள் தங்கச்சி வீடு தானே, நம்ம சொந்தக்காரங்க வீடு தானே அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்களா? என் பரம எதிரி அவனோ தான். இந்த வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலை பார்க்குறவனு அவனுவா. அப்படி இருக்கணும் வந்து அவனை வீட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது, வாங்க நம்ம ரேஞ்ச் என்ன அவனு ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறாங்க. தெரியாமல் தானே உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே இவர் சொல்கிறார், பாண்டியன் சொல்கிறாரு, ஒரு 3ஆவது மனுஷன் வந்து உட்காந்தா கூட இவனுக்கு தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான் அந்த சக்திவேலு அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டுறது, டேய் என் வீட்டுக்கு வரவன் எங்கே இருக்கணும் எது இருக்குன்னு எனக்கு தெரியுண்டா, அவன் வேலையை பாடுறா அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் வந்துடுறாரு. எங்கள் அப்பாவெல்லாம் மரியாதையே பேசுங்க, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எது நடந்துட்டு போட்டோம், அதுக்கு யாரையும் இடைஞ்ச பண்ணாதீங்க. எங்கள் வீட்டு வாசலில் வந்து யாரும் உட்காருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் உட்காருறவங்கள ஒரு மாதிரி பேசுகிறதும் எங்களை ஒரு மாதிரி பேசுகிறதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, அங்கே விசேஷ விடாதனால நான் வந்து பொறுமையாக போகிறேன் அப்படிங்கிற. என்னடா செஞ்சுருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் வராங்க. டே ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் வந்து நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் குமாருக்கு வந்து பேசி முடிச்சிருக்கோம், இன்னும் அதுக்குள்ளே நடவடிக்கை செய்யணும், என்ன பந்தக்கால் நட்டணும், ஏகப்பட்ட கதை இருக்குது, நீ வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காத என்ன அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கோமதிட்ட சொல்கிறாங்க பாண்டியன், கோமதி இங்கே பாரு, கதிர் முண்டிக்கிட்டு போய் நிற்கான், அது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. அவனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களை வந்து ஒரு ஆள் பேசும்போது உங்கள் பையன் பார்த்துக்கிட்டு இருப்பானோ அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, எனக்கு வந்து எங்கே எப்படி நடக்குன்னு தெரியும், அதுபோக எங்கள் அப்பாவையோ என் கூட பிறந்த அண்ணன் தம்பியோ என் மாமனையோ எங்கள் அம்மாவையோ என் பொண்டாட்டியோ யாரும் பேசுனா எதுவும் பேசுனா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், அவங்களுக்கு ஒன்று நான் ஒட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கு பயங்கர சந்தோஷம், உள்ளுக்குள்ளே பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். சொல்லுறாங்க. உடனே கோமதிங்க பாரு, என்னை பற்றி யாரும் பேசுனா கேள்வி கேட்குறான், எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது, பிடிக்காட்டிலும் கூட அது சந்தோஷம் தான், அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் வீடு, அவங்க ஏதாவது பேசினாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுத்து தான் போகணும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து தொடர்ச்சியாக 2 வகை கல்யாணம் நடக்கலை. ஒன்று கோமதியோட கல்யாணம் அந்த குடும்பத்தில் நடக்கும்னு சொல்லி அவங்க ரொம்ப சிறப்பாக நினச்சாங்க, ஒரே போட்ட பிள்ளை நடக்கலை.
காதல் கல்யாணம் ஆகிட்டு. 2வது ராஜி அந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவள் கல்யாணத்தை சிறப்பாக பண்ணணும்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. அதுவும் காதல் கல்யாணம் ஆயிடுச்சு. சரியா? இப்போ அந்த பையனுக்கு இதுக்கு தான் கல்யாணம் பயங்கரமான நடத்தணும் வைக்கணும்னு நினைப்பாங்க. ஊர் உலகத்தையே அழைச்சி கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளால் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. அவங்க நம்மளுக்கு வேண்டாத ஆளாக இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் நல்லா ஃபங்க்ஷன் நடக்கணும், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நம்ம சராசரி மனுஷங்க. அதனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு போகட்டும், நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ராஜி சிரிக்கிறாங்க. மாமாவை நம்ம எதிர் வீட்டிலேருந்து பார்க்கும்போது என்னமோ எதிரி மாதிரி பார்த்தோம், ஆனால் மாமா உண்மையிலே சரியான கேரக்டர் தான் அப்படி அப்படின்னுட்டு மீனான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாக்கா, உண்மையிலே மாமா கிரேட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு பொறுத்து போவோம். கோமதி என்ன சமையல் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. வாழைக்காய் கூட்டு, அப்புறம் வந்துட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க, வத்த குழம்பு அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சாப்பாடு வைமா அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேல் அழைக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் ரூம்லேயே இருந்துக்கிறான், முன்னாடி மாதிரி இல்லை அப்படிங்கிறான். அப்போ தலைகளை வலிக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. நம்ம ஏதாவது பேசுனா கருத்து பேசுதா, அதுக்கப்புறம் அவள் பாட்டில் ரூமில் போய் இருந்துக்கிறா, என்னன்னே தெரில அப்படிங்கிறாங்க. தங்கமேலை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. தங்கமேலு அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை அப்படிங்கிறாங்க. மாமா என்ன கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா முன்னாடி துருன்னு வருவேன், அதை செட்டுமா இதை செட்டுமாம்பா. மாமா இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஏதுன்னு பேசலை. வீட்டு வாசலில் அவனை சவுண்டு கேட்டிருக்கு, நீனும் என்ன ஏதுன்னு கேட்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. யாரை கேட்டு என்ன ஆக போகுது மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் நீ யாருமே மருமகளாகவும் ஏற்றுக்க மாட்டுறாங்க, என் வீட்டுக்கார நீ பொண்டாட்டியாகவும் ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேம்மாம்மா, அவர் வாராரு, சாப்பிடுதாரு, தூங்குதாரு, நீ நல்லா இருக்கியா, என்ன செய்த, நான் வேலைக்கு போன அப்புறம் நீ என்ன பண்ணுவேன், சாப்பாடு ரெகுலராக கொண்டு வந்தியே, இப்போ நீ 2-3 நாளாக கொண்டு வரலையே, ஏன் கொண்டு வரல, எதுக்கு கொண்டு வரல, இல்லை இந்த உனக்கு ஏதாவது மனசுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஒன்றையும் கேட்க மாட்டேங்காரு மாமா. அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு. ராஜி, மீனா, அத்தை 3 பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்க. அவங்களும் என்கிட்ட சரியாக பேச மாட்றாங்க. இப்படி இருந்தால் இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல. அதான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசாமல் நீ உங்கள் வீட்டுக்கே கூட்டி போயிருமா, எனக்கு கல்யாணம் முடிச்ச வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அதான் எங்கள் வீட்டில் வாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்லுறத பொசுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உண்மையிலே எனக்கு நிம்மதி இல்லை, அதான் அவங்க வர சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறாங்க. ஆனால் மயில் அவங்க வீட்டுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்னாலும் கூப்பிடுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் சாப்பிட கூட வழி கிடையாது. இது நல்ல வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம். அது போக 1000 பொய்யை சொல்லியிருக்கோம். அந்த பிள்ளை படிக்கவே இல்லை, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி தங்கமேல் சொன்னாலும் அவங்க கூப்பிடுற மாதிரி இல்லை. ஆனால் தங்கமேல் இப்படி பில்டப் பண்ணோன்னா என்னம்மா இப்படிலாம் இது பண்ணியிருக்கேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சம்மந்தி தங்கமேல் தான் மனோலட்சத்தில் பேசியிருக்கா, நீங்கள் கூப்பிட வர அண்ணா வைக்க வேண்டாம், அவன் நல்லா தான் இருக்காங்க அப்படி இப்படிங்கிறாரு பண்ணி. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் இங்கே கூப்பிட்டு போகிறதாக மயில் சொன்னான், மயிலுக்கு ஏதோ மன உளைச்சலில் இருக்கா, நான் பேசிக்கிறேன், பிறகு நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் சம்மந்தின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த பாண்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்ருக்காங்க. பாக்கியம் அவங்க வீட்டில் ஃபோனில் எப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பாக்கியம் புருஷன் கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு பாண்டியன் ஃபோன் அடிச்சார் என்ன அப்படிங்கிறாங்க. தெரிலங்க, நான் மயிலை கூப்பிட வரேன்னு சொன்னேன்னா அது நீ வர வேண்டான்னு சொல்கிறாரு, அது என்ன கதைன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஓ ஆடி மாதம்னு பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாரு போல் பொண்ணும் பையனையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கூப்பிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஆடி மாதம் பொண்ணும் பையனையும் பிரிக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாக்கியம், நம்மளையும் பிரிக்கணும்னு ஒரு காலத்தில் சொல்ல தான் செஞ்சாங்க, நம்மள்கிட்ட பிரியா செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் கூப்பிட்டு வந்தால் அந்த பிள்ளைக்கு வெறும் கீரை சாப்பாடு தான் கிடைக்கும், அங்கே என்ன அது விதவிதமாக சாப்பிடலாம், அதனால் அது இங்கேயே இருந்துட்டு போட்டுமே, ஆடி மாதம் எந்த மாதம் பிள்ளை பார்த்தா என்ன அப்படின்னுட்டு இருக்காங்க. அதை சொல்லலை, அவங்க அந்த நடைமுறை எதிர்பார்க்கணுங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுதெல்லாம் சரிதாங்க, அந்த நடைமுறையை எதிர்பார்த்தா நம்ம இப்போ ஆடி பலகாரமாக கொண்டு போகணுமே, எப்படி கொண்டு போகிறது, நம்மகிட்ட தான் வழி ஒன்றுமே இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல்கிட்ட சொல்லுதாங்க பாண்டியன், ஏம்மா இங்கே பாரு உனக்கு என்னம்மா குறை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஆடி மாதம் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளையும் பிரிப்பாங்களாங்க, பிரித்து வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த நடைமுறைக்கு தான் கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். சரிம்மா போய்ட்டு வாமா, அவங்க அப்பா அம்மா வர சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து போய்ட்டு வாமா, ஆடி மாதம் முடிஞ்சோடனே சரவணன் உன்னை கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமேலுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது முடிவு எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா நான் அதை சொல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஆடி மாதம் புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்கிறது நல்லது, நீங்கள் பேசாமல் உன் வீட்டுக்கு போய்ட்டு வாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், ராஜி யார் வீட்டுக்கு போவா, அது போக மீனா யார் வீட்டுக்கு போவா, என்னையை கூப்பிட்றதுக்கு தாய் இருக்காங்க, தாப்பா இருக்காங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க, இவங்களை கூப்பிட்றதுக்கு யார் மாமா இருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னே பாண்டியன் சொல்கிறாரு, நான் இருக்கும்லாமா, அவளுக்கு மாமனுக்கு மாமனாக இருப்பேன், தாய்க்கு தாயாக இருப்பேன், தவப்பனாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அந்த 2 பிள்ளைகள் வந்து கோமதி ரூமில் தூங்கிப்பாங்க. ஏன்னா பசங்க மொட்டை மாடியில் படுத்துப்பாங்க, தனியாக படுத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆடி மாதம் அப்படி பண்ணிப்போம். ஆனால் உனக்கு அப்படி இல்லை, அம்மா தாங்கி இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, சொந்த வீடு இருக்குது, அது போக சொத்து பத்துலாம் இருக்குது. ஏன்னா உனக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குமா. அதனால் உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லு, ஆடி மாதத்தில் வந்து கூப்பிட்டு போய் சொல்லு. ஏன்னா ஆடி பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டோன்னே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நேராக அம்மாவுக்கு கொண்டிக்கிறாங்க. முன்னாடி சொன்னேன், ஹலோ அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி மாமா பொண்ணடிச்சு கூப்பிட வேண்டாம் அது இதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மறுபடியும் கூப்பிட வர சொல்கிறாருமா அப்படிங்கிறேன். என்னடி கூப்பிட வர சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சும்மையாவது ஒரு சளிப்பு போட்டாலாவது இவங்க ஹனிமூனுக்கு அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு சும்மையாவது இந்த மாதிரி எங்கள் அம்மா இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, இங்கே இருக்க நடைமுறை எனக்கு பிடிக்கல, அதனால் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா கூப்பிட வராங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மையாவது பில்டப் பண்ணேன். அவங்க எல்லாத்தையுமே யோசனை பண்ணிட்டு டவார்னு அந்த கோமதியத்தை இந்த மாதிரி ஆடி மாதம்னாங்க நான் புது பொண்ணையும் புது மாப்பிளையும் பிரிக்கணும்னு நினைப்பாங்க, ஒன்று சேரக்கூடாதுன்ட்டு, அதனால் வந்து கூப்பிட வருவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா நல்ல நாள் பார்த்து உங்கள் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு வந்து நீ போ அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், அப்போ அவங்க ஆடி சிறு வருஷம்லாம் எதிர்பார்ப்பாங்களே அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இந்த ஊர்லேயும் உண்டு, நம்ம ஊர்லேயும் உண்டு. ஆடி மாதம் புது பொண்ணு புது மாப்பிள்ளையை பிரிப்பாங்க. பிரித்த பின்னாடி அவங்க வீட்டில் ஆடி பலகாரம்லாம் கொடுக்கணும் விடும்போது அவங்க ஊரில் உள்ள மக்களுக்கு பூரா அந்த ஆடி தீபாவளிக்கெலாம் வந்து அவங்க ஊர் பண்டம் போடுவாங்க. இப்படிலாம் நடக்கணும். ஆமாம், ராஜி அண்ணனுக்கு ஏதோ கல்யாணம் காவலை, அது உண்மைதானா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் இப்போ இல்லைம்மா, நாள் வைக்காங்க, பயங்கர வசதி போல் அவங்களுக்குலாம் ஒரே பையன் தான், அதனால் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி ஃபங்க்ஷன்லாம் நடக்குமா. எங்கள் வீட்டு வாசலை ஒட்டியே பந்தல் போட்டாங்க. ஆனால் வந்து மாமா வந்து எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், அந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம எந்த பிரச்சனையும் போக வேண்டாம், வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், நீனாவது ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விடலாம்ல. அப்படி கிளப்பி விட்டால் பாண்டியன்ட்டையும் கோவம் ஏற்படுத்தி விட்டேன்னா ஏதாவது ஒரு பையனால் தான் அப்படி அந்த வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு சொல்லுக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பலாம்ல அப்படிங்கிறாங்க. பார்க்காம ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பெருசாக்கி விட்டு ரணகலம் ஆக்கி விடுதானே அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஏதாவது பண்ணு, அம்மா என்னை கூப்பிட நீ வரணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ வேறு தேவையில்லாமல் சொல்லி போய் செலவு எழுத்து விட்டடி, நான் யார்கிட்டடி போய் நான் இது பண்ணேன் வைக்க சொல்லு. எனக்கு வந்து இப்போ ஆடி நீங்கள் கூப்பிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு செலவுக்கு வேணும், அது போக ஒன்று விடும்போது அதுக்கும் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போ மாதம் என்ன ஆகுதுமா அப்படிங்கிறாங்க. அதான் 18ஆந்தேதி ஆகிட்டடி அப்படிங்கிறாங்க. 18ஆந்தேதி ஆகிட்டலாமா, இன்னும் ஆடி மாதம் முடியுது வரைக்கும் அங்கே பாதி இருக்கேன், அடுத்த மாதம் பிறந்தோடனே என் வீட்டுக்கார் சம்பளம் வந்துடும், அதை நான் வாங்கிடுறேன். வாங்கினோடனே எப்படியா இருக்குது 20,000 வரும், அதில் நீங்கள் அதிரசம் முறுக்கு செஞ்சு கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி, மாப்பிள்ளை தருவாரா அப்படிங்கிறாங்க. தர வச்சுருதம்மா, வேறு வழி கிடையாது, நம்ம கடை வாங்கிட்டு கிடக்கணும், நல்லா இருக்காது, நாளைக்கோ நாளைக்கு நல்ல நாள் பார்த்து நீ கூப்பிடுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாக்கியத்துக்கு கடன்காரங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. வந்தோடனே கடன் தரணும் வைக்கணும், நீங்கள் எவ்வளோ நாளாச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை கடன்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. வீட்டை வந்து என்ன கடமானம் எழுதி கொடுத்துருக்கீங்க, சரி வராது, நம்ம கோர்ட்டில் கேஸை போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணோன்னே அங்கேருந்து நோட்டீஸ் போகுது. நோட்டீஸ் போனோடனே இடைக்கால தடை கொடுத்த உடனே அந்த இடைக்காலத்தில் யாருமே வீட்டுக்கு நுழையக்கூடாது, அதனால் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இவங்க வீட்டை காலி பண்ணி நேராக அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. தங்கமேல் சித்தி வீட்டுக்கு தங்கமேலோட அம்மா அப்பா எல்லாருமே போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே அவங்க சித்தப்பா பயங்கரமாக சண்டை போடுறாரு. நீங்கள் உங்கள் வீட்டை அடமானம் வச்சு இப்போ அந்த வீடை வந்து சப்தி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது, கோர்ட்டில் போட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து நேரம் எங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு நல்லா இருக்காது அப்படிங்க. எங்கள் வீடு எப்படி போவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கடை வாங்குவீங்க, எங்கள் வீட்டையும் சொல்லி கடை வாங்கிட்டீங்கன்னா சரி வராது, உங்கள் ஊர் பூரா கடன், உங்களை தேடி ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வருவாங்க, எங்களுக்கு தான் அசிங்கம், நாங்கள் இந்த ஊரில் குடித்தாலும் குடிக்காட்டிலும் கௌரவமாக இருக்கும், இந்த ஊர்லேருந்து எங்களை கெடுத்துக்காதீங்க, தயவுசெய்து வீட்டு விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே போனே தெரியாமல் ஒரு வயசான பாட்டி வீட்டில் போய் இருக்காங்க. அவங்க எனக்கு யாருமே இல்லை, என் கூட இருங்க, வாடகை எதுவும் தர வேண்டாம், இருந்துக்காங்க, ஒரு பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் வந்து இன்னாருக்கு சொந்தக்காரங்கன்னு வேறு சொல்லுறீங்க, சரி இருங்க அப்படின்றாங்க. அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஏம்மா என்னை வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு நல்ல நாள் பாருங்க, நல்ல நாள் பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்குமா, இன்றைக்குமா கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி முதல்லையாவது வீடு இருந்துச்சு, நீ கூப்பிட்டு கொண்டு வீட்டில் வைக்கலாம், அப்போ வீடு இல்லடி, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் வீடு இல்லை, வீடை வந்து கோர்ட்டில் கேஸு கட்டுறண்டாக்கு ஒருத்தண்ட கடன் வாங்கியிருந்தான், வீட்டு எழுதி கொடுத்துருந்தாருங்க ஐயா, அவன் வந்து கோர்ட்டில் போய் கேஸை போட்டு விட்டான், அவங்க வேறு வீட்டில் யாரும் நுழையக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் வருது வரைக்கும், அதனால் இப்போதைக்கு அங்கே போக முடியாது, அதனால் நீ விருதும் கூப்பிட முடியாது, எப்படியாவது சமாளிச்சுட்டு அங்கே கடை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்னம்மா செய்ய ஐடியா பண்ணணும், ஏதாவது ஐடியா சொல்லுமா அப்படிங்கிறாங்க.
ஒன்று செய், உங்கள் தாத்தா ஏற்கனவே வந்து போய் சேர்ந்துட்டார், அவர் வந்து போயிட்டாருன்னு சொல்லிடுவோம். அவர் கேட்டால் வந்து ஃபாரினில் இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா ஃபாரினில் இருந்தார், அவர் வந்து ஒரு இதில் வந்து இறந்து போனார். அவர் இறந்துட்டதுனால ஒரு வருஷத்துக்கு வந்து நல்லது கெட்டது எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து என்னைய கூப்பிடாதுக்கு அவங்க வரலை அப்படின்னு மட்டும் சொல்லி சமாளிச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரவணன் வராரு. நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க, என்றைக்கு போகிறோம் தங்கவேலு அப்படிங்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மயிலு, நீ இங்கே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். வீட்டுக்கு வர்றதே சீக்கிரம் வர்றது உனக்காக தான். முன்னாடிலாம் லேட்டாக தான் வருவேன், எங்கேயாவது நின்றுட்டு ஜாலி பண்ணிட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி நீ இருக்க போய் இப்போது நீ கல்யாணம் முடிச்சது நான் சீக்கிரம் தானே வரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுங்க, ஆனால் நீங்கள் வந்து நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு அனுப்புவது தானே முடிவாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தங்கவேலு நான் அதான் சொல்லலை, நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னியா, போகிறியா போகலையா அப்படிங்க தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு சரவணன் தங்கமேல்கிட்ட. தங்கமேல் என்ன சொல்லணுன்னே தெரியாமல் திருதுன்னு முழிக்காங்க. எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க, அதனால் வந்து நல்ல விசேஷம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்க. தாத்தா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கொம்பது என்னடா அப்படிங்கிறாங்க. மயிலோட தாத்தா இறந்துட்டாங்களா, அதனால் நான் போயிட்டு வரேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் பக்கத்தில் வந்து எங்கே நான் சொல்லுறது கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா தாத்தா இருந்ததுக்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நீ பொண்ணு கட்டிருக்கடா, நீ போயிட்டு வா, எந்த ஊருன்னு சொல்லி நானும் அப்பாவும் நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஒரு வேனை பிடிச்சி போவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போக முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜும் கேட்குறாங்க, ஏன் மயிலு போக முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே போக முடியாது, அது வெளிநாடு அப்படிங்கிறாங்க. வெளிநாடா, வெளிநாட்டில் யார் இருக்கா, எங்கள் தாத்தா தான் அப்படிங்க. உங்கள் தாத்தாவா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா, நாங்கள் தாத்தா தான் கூப்பிடுவோம், அவர் வந்து ஃபாரினில் இறந்துட்டாராம், அங்கேயே அடக்கம் பண்ணுறாங்களாம், அதனால் போக முடியாது அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டில் அப்படிங்கிறாங்க. எந்த நாடுன்னே சொல்ல முடியாமல் திருதுன்னு முழிக்காங்க. எந்த நாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க. எந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அதிக உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாதிரி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு மலேசியாவில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் இருக்காங்களா, இது சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கே இப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ தான் சொன்னாங்களா அப்படிங்க. இல்லை இறந்ததாக இப்போ தான் சொன்னாங்க, அவங்க அங்கே தான் இருக்காங்க, அங்கேயே இறந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படிங்கிறாங்க. அதனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஆடிக்கு கூப்பிட வரலையா அப்படிங்கிறாங்க. அப்போ என்றைக்கு வராங்க, என்றைக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஆடிக்கே கூப்பிடக்கூடாதான், இனி வந்து அடுத்த வருஷம் தான் இந்த குடும்பத்தில் எதுவும் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு நடைமுறைலாம் கிடையாதாம்மா அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லை எங்கள் ஊரில் எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு நடைமுறை உண்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே இந்த மயிலே உங்கள் அப்பா அம்மா பேசினாங்களா, எப்போ வராங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா வரல, எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டி ஒரு மாதிரி இருக்கிறாரு. உடனே மாமா நீங்கள் ரொம்பலாம் ஷாக்காக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஏம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா உங்கள் அப்பாவோட சித்தப்பா ஃபாரினில் இருந்தாங்களாம், அங்கே ஃபாரினில் இறந்துட்டாங்களாம், அது மலேசியாவில், அதனால் அங்கேயே அடக்கமாகிருச்சான், உங்களுக்கு வயசு நிறைய இருக்குமா, அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி அதனால் இன்றைக்கி அவங்க வரலையோ அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு வருஷத்துக்கு அவங்க வரமாட்டாங்களாம், அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஐயா, குடும்பத்தில் நடைமுறை உண்டுமாமாம்மா, ஒரு மாதத்துக்கு அவங்க யாரும் வரமாட்டாங்களா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கா, இப்படி ஒரு நடைமுறையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சரி அதை பற்றி நம்மள அவங்க வீட்டில் என்ன நடைமுறையாக அதை ஃபாலோ பண்ணுவோம். எதிர்த்த வீட்டில் பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப எனக்கு பழக்கம், பையன் எப்படி பையன் கேட்குறாரு, எனக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மறைக்கணும்னு தெரியல, பையனுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, குடிக்கிறான், வைக்கிறான், தம்மடிக்கிறான், எல்லாம் செய்கிறான், அதுபோக வந்து ரவுடிசமும் பண்ணுறான். இது எனக்கு சொல்லும் போதுக்கும் இதை கூசுறது என்ன செய்ய கோமதி, மனசு கேட்கல. பையன் நல்ல பையன் தான் சொல்லிட்டேன், ஆனால் வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து ஏதாவது மேடு பள்ளம்னா என்கிட்ட பாண்டியனை உங்கள்கிட்ட கேட்டோம்லானேன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் கஷ்டமாக இருக்குது. அதுபோக நான் தான் சொல்லி கல்யாணம் நின்றுச்சு, ஏதாவது வகையில் நின்றுச்சின்னு சொன்னால் என்னைய 1000 குறை சொல்லுவாங்க. ஏற்ற வீட்டில் ஏற்கனவே நம்ம குடும்பம்னா ஆகாது, இப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மனசு அவருக்கு கேட்கல, மனசு கேட்காம நேராக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. சொன்னோன்னே இந்த மாதிரி பையனுக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்குது, எனக்கு அவங்க வந்து ஒரு வகையில் சொந்தக்காரங்க, நான் பேச மாட்டேன், அந்த பையனோட அத்தையை தான் நான் கட்டியிருக்கேன், அந்த பையன் குடிப்பான், வைப்பான், சேட்டை பண்ணுவான், வைப்பான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் அவங்க உங்கள்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னு தெரில அப்படிங்க. இல்லை குடிக்க மாட்டான், வைக்க மாட்டான், நல்ல பையன்னு சொன்னாங்க, அதான் நாங்கள் பொண்ணு கொடுக்கணும்னு இது பண்ணோம். எங்கள் பொண்ணு ப்ரொபோசலுக்கு படிச்சிருக்கு, அந்த பையன் டிகிரி கூட முடிக்கல, சரி ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து கேட்காங்களே, அது போக வந்து நல்ல பையன் நான் கொடுத்துருவோம், நம்மளுக்கு இருக்குது ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால தான் அதை யோசித்தோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது நான் சொல்லி நிப்பாட்டிடுறேன் கல்யாணத்தை அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன்,
பாண்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சக்திவேலுக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணாம், நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்கோங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, ஊர் அறிய நாள் வச்சாச்சு, பத்திரிக்கையும் அடிக்கி கொடுத்துட்டோம், ஊருக்குறம் நிறைய முக்கியமான சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டோம், மந்திரியிலேருந்து எம்எல்ஏலேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்லேருந்து எல்லாருக்குமே நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்டோம், இத்தனாந்தேதி கல்யாணம்னு சொல்லிட்டோம், பத்திரிக்கை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் கல்யாணம் வேண்டாம் என்ன இப்படி சொன்னீங்கன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை பையனை வந்து பிடிக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க, நல்ல பையன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா நீங்கள் வந்துட்டு மறைச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சக்திவேல் சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணமாக செய்யக்கூடியது. என் பையன் நீங்கள் நல்லா வச்சு உங்கள் மகளை பார்த்துட்டு தரான்னு பாருங்கள், உங்கள் மகளுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 ரூபா கொடுப்பாங்களா? எங்களுக்கு ஒரு மாத வருமானமே கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும், அவ்வளோ வசதி எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் எதுக்கு நாங்கள் வந்து ஒரு நார்மல் குடும்பத்தில் கல்யாணம் முடிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு அடங்கி இருப்பான்னு சொல்லி தான் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீங்கள் வேறு இடத்த பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் நேராக முத்துவேல் சொல்கிறாங்க. முத்துவேல் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சூழ்நிலை அவங்க வீட்டில் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே யாரையாவது வச்சு அப்பாவும் அம்மாட்டையும் பேசு, அது போக பொண்ணு சம்பந்தம் தானே முக்கியம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் வெளில போகிறாங்க. போய் அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பொண்ணுக்கு வந்து இத்தனை பொண்ணு ஆகப்படுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் 200 பொண்ணாக வந்து போட்டு பொண்ணை கட்டிக்கிறாங்களா, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 200 பொண்ணாக போடுதாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு நான் சம்மதம் தான் அப்படின்ற நகையை போட்டோன்னே இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட எந்த விஷயத்தையுமே அவங்க அப்பா சொல்லலை. சரி ரைட்டு நம்ம எதையுமே சொல்ல வேண்டாம், பொண்ணு நல்ல வசதியான வீட்டில் தானே இருக்க போகிறா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. ரெடி பொண்ணோட அப்பாவும் பொண்ணு என்னடா சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. வேற என்ன 200 பொண்ணு போடுதுன்னு சொன்னோன்னே அப்பா மறுபேச்சு என்ன பேச்சு பேசினார், ஒன்றும் பேசலை, எல்லாம் பணம் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம முத்துவேல் சொல்கிறாரு, கல்யாணம் நடக்கும் சொன்னபடி, அதனால் கல்யாண வேலைகள் எல்லோரும் பாருங்கள், அதே மாதிரி சக்திவேலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப கோவப்படுதான் அப்படி இப்படிங்கிறாரு முத்துவேல். நான் கோவப்படாமல் அப்படின்னா இருக்க முடியும், அவன் திடீர்னு கல்யாணத்தை வச்சுட்டு வேண்டாமா நினச்சி பேசுதான், அப்புறம் கோவராதா, நல்ல வேலை கண்ட்ரோலாக இருந்தேன், ஒரு அறிய எல்லாம் சொல்லிட்டோமே, நம்மளுக்கு ஒரே பிள்ளை, இந்த ஒரே பிள்ளையை கல்யாணத்தை ஒழுங்காக முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ இது பண்ணுறோம்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உன் பையன்கிட்டையும் சொல்லிடு சக்திவேலு, நீங்களே சொல்லிக்கணே அப்படிங்கிறாங்க. உடனே டேய் குமார் அப்படிங்கிறாங்க. அப்பா பெரியப்பா அப்படிங்கிறாங்க. பாரு பெரிய பொண்ணு நான் தான், உனக்கு அப்பனும் நான் தான், என்ன நான் சொல்லதை கேளு, இனிமேல் போட்டு நீ வெளியே போகக்கூடாது, என்ன வீட்டில் தான் இருக்கணும், இந்த பைக்கில் அங்கங்கே போகிற சொல்லலாம் இருக்கக்கூடாது, எங்கே போனாலும் கார்லேயே போ அப்படிங்கிறாங்க. சித்தப்பா பெரியப்பா கார் 2 கார் இருக்குது, ஒரு காரில் நீங்கள் போகிறீங்க, இன்னொரு காரில் அப்பா போகுது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்லுறாரு, உனக்கு கல்யாணம் பரிசாக ஒரு கார் ஒன்று இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம், ஒரு 1 ஹவரில் உனக்கு கார் வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்ன சித்த பெரியப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. 1 ஹவரில் உனக்கு கார் வந்துடும், காரும் புக் பண்ணிட்டு தான் வந்தோம், சரியா, உனக்கு கார் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கார் வீட்டு வாசல் வந்துடுது. சார் வீட்டு வாசல் கார் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. காரை போய் பார்க்குறாங்க. குமாருக்கு பயங்கர சந்தோஷம். பெரியப்பா ரொம்ப சந்தோஷம், பெரியப்பா சூப்பராக இருக்குது பெரியப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் கல்யாணம் அட்வான்ஸாக ஏதாவது கொடுக்கணும்ல, என்ன கல்யாணம் முடிஞ்ச பிறகு உனக்கு இன்ப பரிசுன்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஒரு தொடக்கம் தான், அதனால தான் பெரியப்பா உனக்கு இந்த பரிசு கொடுத்துருக்கேன், கார் ஏறி எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. காரில் ஏறி பார்க்குறாங்க. ஏர் பேக்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அது பக்கம் வந்துட்டு மொட்டை மாடிக்கு அந்த இது கார் ஓப்பன் ஆகுது, மேலே ஓப்பன் ஆகுது, ஏகப்பட்ட வசதி அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பிஎம்டபிள்யூ காரை வந்து நான் வேங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பெரியப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே நீ வேங்கன்னு நினக்கல, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும்ல, என்ன ராஜியும் ஒழுங்காக தான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. டபார்னு ராஜி பேர் வந்துடுது. என்ன நல்ல நேரத்தில் அவள் பேர் என்ன ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லா வாயில் வந்துட்டு எனக்கு பையன் நானும் நீ தான், பொண்ணு எல்லாமே நீ தானப்பா, அப்படி இருக்கும்போது வந்து உனக்கு வாங்கி தரணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த காரு வீட்டு வாசல்ன்றோன்னே சித்தப்பா பெரியப்பா அப்பா எனக்கு ரொம்ப நன்றிப்பா, எனக்கு காரு கிஃப்ட் கொடுத்தீங்கப்பா அப்படின்னு கற்றுனோன்னே உள்ள சவுண்டு கேட்கு. இதை கேட்டால் மீனா நேராக ராஜிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜி வெளில வந்து பாரு, அண்ணனுக்கு கல்யாணம் கிஃப்டாக அவங்க அப்பா ஒரு காரு வாங்கி கொடுத்துருக்காரு, அதுவும் பிஎம்டபிள்யூ காரு அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்காங்க. ஆமாக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. உனக்கும் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எங்கள் அப்பா சொன்னார், கல்யாணத்துக்கு முடிஞ்ச மறுநாளே நான் வாங்கி தருவேன்னு சொன்னாருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லா தாய் தாபனும் வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் நம்ம விருப்பம் என்னென்னு அவங்க கேட்க மாட்டேங்காங்க. அவங்க உண்மை விருப்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாங்கி தந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் சரியான சாய்ஸை தேர்ந்தெடுத்தீங்க, நான் அந்த கண்ணனால் வீணாக போயிட்டேன்,
நீங்களும் அத்தையும் மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு வழியும் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணி தெரில அப்படிங்கிறாங்க. சரி இதை வந்து வீட்டில் எல்லோரும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காத, மயில் வீட்டில் தான் கிடக்கா மறந்துடாத அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா திரும்பி பார்ப்போம் மயிலக்கா இங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை ஏக்கா தப்பிச்சோம், தயவு செய்து இனிமேல் இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பேசினா அவன் வாழ்க்கை இழந்துருவா பார்த்துக்கோ, இதை பற்றியே பேசாத, என்ன அவள் ஒன்றுனா 9 சரி வராது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சித்த பெரியப்பா நான் ஒரு காரில் ரவுண்டு போய்ட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கார் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கார் ஓட்டுறியா, அவன் ஃப்ரெண்டை வர சொல்லு, ஒருத்தனை வர சொல்லு, அவன் டிரைவிங் லைசன்ஸை காமிக்க சொல்லு, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க சரியா, ஆனால் எங்கேனாலும் போங்க கவனமாக வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஃப்ரெண்டை வர சொல்லிட்டாரு. நான் அவர் கூட காரில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாரு. இந்த சூழ்நிலை கதிர் வந்து சைக்கிளில் உணவு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர கேந்தியாகுது. என்னடா என்ன இந்த நிலைமைக்கு வந்துட்டியா, வருவேன் அடுத்தவன் பணத்துக்கு நாய்க்கு ஆசைப்பட்டு அப்படி தானே வருவேன், திருட்டு பயல அப்படின்னு சொல்லிட்டு காரில் அப்படி போகிறாரு. உடனே கதிருக்கு சரியான கடுப்பாகுது. நம்ம ஒரு தப்புமே செய்யாமல் நம்மளை பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பொறுத்துக்கிறாரு. சரி ரைட்டு, இந்த நகையை நம்ம எடுத்து நினைக்காங்க, ராஜியும் நம்ம காட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு டெலிவரி எல்லாம் பண்ணுறாரு. அப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு ரவுண்டு வராது, அங்கே உணவு டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். என்னடா தெருவா பண்ணிகிட்ருக்கேன், பேசாமல் தெருவா பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. சரியான கோவம் இருக்குது. கோவம் வந்த உடனே செந்தில் அந்த வழியாக உணவு டெலிவரி அவர் வந்து மளிகை பொருள் டெலிவரி பண்ண வந்து பார்த்துட்டாரு. என்னெல்லாம் சொன்னேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையவங்க போகிறாரு. போகும்போது சொல்கிறாங்க, ஓவராக பேசுகிறீங்க, எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு எனக்கு BMW காரு புக் பண்ணியிருக்காரு, உங்கள் நிலைமையை பற்றியா, உன் தம்பி வந்து ஓசி பைக் வச்சு ஓட்டு கிடந்தான், அந்த ஓசி பைக்கு குடும்ப வச்சு வேறு நினைக்கியா நான் தான் சரியா, அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் ஒழுங்கு மரியாதை பைக் வாங்குறேன், இல்லைன்னா நடக்கதே வரேன்னா அவன் பைக் வாங்கிட்டான். இப்போ அவன் தம்பி சைக்கிள் வாங்கி கிடக்கான், அடுத்த ஆள் பாரு இந்த சைக்கிள் நீ வாங்க வச்சுருவேன், ஏன்னா அந்த சைக்கிள் எங்கள் சித்தப்பன் சைக்கிள், எங்கள் குடும்ப சைக்கிள் அப்படிங்கிறாங்க. கதிருக்கு சரியான கிடப்பாது. உன் குடும்ப சைக்கிளும் கிடையாது, மாமா உழைச்சி வாங்கினது அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா உழைச்சி வாங்கினாரா, அவர்கிட்ட கேள்வி தெரியும், சைக்கிள் எங்கள் குடும்ப சைக்கிள் உன்ட்ட நீ எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, ஒழுங்கு மாதிரி ஏதாவது சைக்கிள் கொண்டு எங்கள் வீட்டில் கூட ஒழியப்பார், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சைக்கிளே வாங்கி உன்னி உள்ளே அனுப்பிவிடும் அப்படின்ட்டு போகிறாங்க. ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. செந்திலுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதான் சொன்னேன், அப்பா பைக்கை வாங்கி ஓட்டுனா நீயும் கேட்க மாட்டேறேன், அவன் நம்மளை எப்படி பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவன் முதல்ல டம்மி பேசினேன், என் அப்பா உங்களை இப்படிலாம் வாழ்கிறான், நான் உழைச்சி வாழன்னு நினைக்கிறேன், அவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குண்ணே உடனே அப்படிங்கிறாங்க. புரியுதா, ஆனால் வந்து ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த உனக்கு கஷ்டமாகவே தெரியலையா கதிரு அப்படிங்கிறாங்க. என்ன பழகிருச்சு, அப்பா அவமானப்படுத்திட்டு அப்படியே பண்ணிட போகிறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் வீட்டுக்குள்ளே பண்ணுறாரு அவ்வளோதான், என்ன அப்பான்னு பொறுத்துட்டு போகிறான், இவன் வந்து அடுத்தவன் பொறுக்க மாட்டேங்க, அவ்வளோதான் வித்தியாசம், பார்த்துக்கலாண்ணே உடனே, அவன் இல்லாத சொல்லலை, நான் சைக்கிளில் போகிறாங்க, சரி விட்டுனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவன் நீ பிச்சை எடுக்க வேண்டியதுனே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தானே, விடுனே பார்த்துக்கலானே அப்படிங்கிறாங்க. நீ உழைச்சி சாப்பிட்றடா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுன்னா அவனுக்கு புரியலை, உனக்கு புரிய வச்சிடலாம்னு ஒரு நாள் விடுனே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப மனசு கஷ்டத்தில் செந்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் வந்து மீனாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கதிர் வந்து சைக்கிளில் போய் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கான், பண்ணும்போது ஏற்ற வீட்டில் குமாருக்கு அப்பா காரை கிஃப்டாக கொடுத்துருவார் போல கல்யாணத்துக்கு, அதை வந்து அவன் டிரைவர் வச்சு ஓட்டிகிட்டு போகிறான். என்னடா அவன் நிலைமைக்கு இப்படி தான் ஆகும், திருட்டுத்தனம் பண்ணவன் இப்படி இந்த மாதிரி நிலைக்கு தான் வருவான் பாரு, இன்னும் மோசமாக போவேன், ஏன் இப்படி உணவு டெலிவரி பண்ணிட்டு அதில் காசு உனக்கு கம்மியாக தானே வருவான், நீ பேசாமல் பிச்சை சாப்பிட்டேன், பிச்சை எடுத்தால் நிறைய காசு வருங்கிறாங்க, அப்படியே பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், இனிமேல் கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் கதிர் ஏதாவது கோவப்பட்டுறான்னு நினச்சி தான் நான் போனேன், நான் ஒரு பூசு விட்லான்னு தான் போனேன். அங்கே கதிர் ரொம்ப பொறுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக அவன் உள்ளது தானே சொல்கிறான், உடனே வேலையை பாருன்னுட்டு போகிறான். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ராஜி அப்படியே அழுதுறாங்க. ராஜி எழுத பார்த்தோன்னே ராஜி எதுக்கு அழுத அப்படிங்கிறாங்க மீனா. இன்னும் ஏங்க ராஜிருக்கு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு மனசு கேட்காம தான் சொல்லிட்டேன், சாரி ராஜி அப்படி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க. ரூமில் போய் ரொம்பவே அழுகிறாங்க. நம்மளால் அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க ராஜி. அப்போ வந்து மீனா போய் தேர்த்துறாங்க. சரி கவலைப்படாத ராஜி, கவலைப்படாத சரியா, எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறாங்க. எங்கக்கா மாறப்போகுது, அவர் வந்து பைக் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார், இப்போ சைக்கிளுக்கு வந்துட்டார். இந்த சைக்கிளும் வந்து அவர் போகிறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க சைக்கிளை மிதித்து டெலிவரி பண்ணணுங்கிறது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. நான் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்காரு, என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. அதான்க்கா நானும் ஏதாவது வேலை பார்த்துருந்தேன், அவருக்கு ஏதாவது கொடுத்து உதவி ஒரு லோன்லையாவது பைக் எடுத்துருப்பார். இப்போ பாருங்கள் தங்கமேலக்கா டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அவருக்கு, இப்போ அந்த காலம் சந்தோஷமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. சரி விடு, இந்த வீடு அதுக்கு சரியில்லாமல் இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், வீட்டுக்கு ஏற்ற தானே பெய்யாகணும், பாரு நான் கூட வேலை பார்க்க தான் செய்கிறேன், வேலை பார்க்குறாங்க சொல்ல இந்த வீட்டில் சொல்ல முடியுமா,
நான் வந்து சராசரியாக அப்படி இருக்கணுமோ இந்த வீட்டில் அப்படி தான் இருக்க முடியுது, அதனால் கவலைப்படாத அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வேலைக்கு போயிட்டு சைக்கிள் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் கதிர், அப்பாட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், என்னால் தான் வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற வைக்கிற அப்படிங்கிறாங்க. சொன்னால் மட்டும் எல்லாம் மாறிட போதா, இல்லை நீ அவர் வந்து கை இருக்க போகிறாரா, இன்னும் நல்லா போய் நினைக்க போகிறாரா, ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து விடு, பார்த்துக்கலாம். சைக்கிளில் போய்ட்டுருக்கேன், அதுவும் உடலுக்கு ஆரோக்கியம் தான். எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எத்தனாயிரம் நாளும் கொடுத்து சைக்கிள் வாங்கி அதை அழுத்துன்னு நினைக்காங்க. நான் வந்து காலையில் எக்ஸசைஸ் போகிற பழக்கம் இல்லை, ஆனால் வந்து சைக்கிள் ஓட்டுறதுனால எனக்கு ஆரோக்கியமாக தான் இருக்க போகிறேன், அதனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் வந்து ஏதோ பேசிட்டானா, நம்ம எதுவும் நினச்சிக்கிடாதா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல, அவன் நீ வந்து புதுசாக சொல்லியா சைக்கிள் போகிறோன்னா சைக்கிள் போகிறோன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை இதோட பிச்சை எடுத்து சாப்பிட்லான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன்கிட்ட வந்து நான் இப்போயும் பேசக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் பேசணும். அதுபோக அவங்க வீட்டு நகையை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து ஏமாற்றிட்டேன்னு நினைக்கிறாங்க, அதனால் அது சரி வராது. நான் வந்து சம்பாத்தியம் பண்ணிவிட்டு நான் விட அவன் வீட்டு நகை எடுத்துன்னு பொண்ணை வச்சுக்க, இப்படிலாம் பேச அவ்வளோ வச்சுக்கிடாது, நான் சொன்ன பிறகு தான் நான் வந்து அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ராஜி நினைக்காங்க, நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்ம துளைச்ச நகையை தான் வாங்கி கொடுக்குன்னு நினைக்காரு, உண்மையிலே இவன் தான் புருஷன், இவனுக்காக தான் வந்து நான் கண்ணனை கட்டாமல் போயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அக்கா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. இன்னடி இப்போ ஒரு மாதிரி இருந்து இப்போ சிரிச்சிட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கா, இனி வந்து அந்த வீட்டில் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டான்னு வீட்டில் நினைக்காங்க. கண்டிப்பாக பாரு, ஒரு நாள் நான் சம்பாத்தி பண்ணி அந்த நகையை புறம் கொடுத்து அன்றைக்கி தான் உன்கிட்ட நான் பேச போகிறேன், நானும் பெரிய ஆள் தான், என்னை மதித்து பேசுன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான். அந்த சைடு பார்த்தா அண்ணன், இந்த சைடு பார்த்தா வீட்டுக்கார், யார் சைடில் நீ பேசுவேனே, ரெண்டும் அப்படி தான் இருக்குது. சரி ரைட்டு, இன்னும் கவலைப்படாத, அது ரொம்ப தெளிவாக தான் இருக்கான், அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான், இவன் என்னான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, ஆனால் அவர் சைக்கிளில் போகிறாருன்னு பார்க்குறேன், எதையாவது நகையே வச்சு நான் வந்து பைக் வாங்கி கொடுத்துட்டாக்கா அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி கொடுத்தா மட்டும் கதிர் வாங்கி போட்டுடுவானா, ஏற்கனவே உன் வீட்டு நகையை எடுத்துட்டோம்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க, உன் நகையை வச்சு வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு டமார்னு சவுண்டு கேட்குது. டமார்னு சவுண்டு எல்லோரும் ஓடி போகிறாங்க. அங்கே கார் வந்து இடித்து தள்ளியிருக்கு சைக்கிளை. இந்த சூழ்நிலையில் அதை வந்து காரை ஓட்டுறது யாருன்னு பார்த்தா குமார் காரை ஓட்டி சைக்கிளை ரொம்ப ஸ்பீடாக வந்து நசுக்கி போடுதாரு. இதை பார்த்தோன்னா ராஜிக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏய் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டு வாசலில் சைக்கிள் நண்டா பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்க. இது உன் வீட்டு வாசலா, இது தெருவு, என் வீட்டுக்கார சைக்கிள் எதுக்கு நீ இடிச்ச அப்படிங்கிறாங்க. இது ஒரு சைக்கிளு, இது ஒரு இது, அவனே வந்து டுபாக்கூர் மாதிரி அலையுதான், எங்கள் வீட்டில் பண்ண திருட்டுத்தனத்தை தான் இப்படி அலையுதான் பாரு, இன்னும் மோசமாக அலைய போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. அவனை மரியாதையாக பேசு அப்படிங்கிற, உனக்கு புருஷனுக்குலாம் என்னடி மரியாதை அப்படிங்கிறாங்க. டேய் என் புருஷன் சைக்கிளையும் இடிச்சது இல்லாமல் நீ வந்து என்கிட்ட வந்து இப்படி வேறு பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள செருப்பை கலத்தி சொல்லட்டுன்னு சொல்லிட்டு தாங்க. இதில் வந்து பூசை தாங்க முடியாமல் அவர் ரொம்ப அடையமாங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து அதை அப்படியே தங்கமேல் வீடியோ எடுக்கிறாங்க. உடனே மீனா எல்லாம் வந்து விடுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு விடணும், என் புருஷனை வந்து இவன் தப்பாக பேசுவான், அது போக வந்து என் வீட்டுக்கார் சைக்கிள் ரோட்டில் விட்ருக்காரு, ரோட்டில் ஓரமாக விட்ருக்காரு, அதை வந்து அவன் காரை வச்சு இடித்து தள்ளுதான். கேட்கும்போது அவனோட நிலை இப்படி தான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. என் புருஷன் உழைச்சி தான் சாப்பிடுதாரு, அப்போ உழைப்பில் யாரும் சாப்பிடலை, உனக்கு வந்து ஒரு ரூபா காசு உழைக்கிறதுக்கு தகுதி இருக்கா, என் புருஷன்லாம் குறைச்சி பேசுகிறா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் பாண்டியன் வந்துடுறாங்க. பாண்டியன் வந்து என்னம்மா விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லாமல் என் வீட்டுக்கார சைக்கிளை வந்து கார் வச்சு இடிச்சு தள்ளுறான், கேட்டால் ஒரு மாதிரி பேசுகிறான், அவன் புருஷன் நிலமை இப்படி தான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறான், எனக்கு அதான் மாமா அப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. விடு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் பேசினதை குமாரை விழுன்னு கொடுத்ததை வந்து வீடியோவை எடுத்துடுறாங்க மயில். அதை எடுத்துகிட்டு சரி ரைட்டு இது எதுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிய வேண்டிய பையன் மணி தயவு இது பண்ணாத போமா அப்படிங்கிறாங்க. இதை சக்திவேல் பார்த்துட்டாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என் பையனை, நானும் பார்த்துட்ருக்கேன், அவனுக்கு புதுசாக கல்யாணம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அது போக எவ்வளோ பெரிய கல்யாணம் அவனுக்கு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம், அசிங்கப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், ஏய் பாண்டியா நீனா என்ன செய்வோம் பாரு அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே கதிர் வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக போயிரு, இல்லைன்னா அப்பனை மோனு வாங்கி கட்டிடாதங்க, தப்பு உங்கள் மேலே சரியா. உன் பையன் நான் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு என் பாட்டில் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப கேவலமாக பேசிட்டு போனான், நான் இல்லாத இடத்துல என் சைக்கிளையும் நசுக்கி போட்டிருக்கான் சரியா. இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பேசினே அப்படின்னு சொன்னால் அப்பனும் மோனுக்கும் வசமாக விழுவும் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளே வந்து கூட்டி போயிருந்தாங்க ராஜோட பாட்டிலாம், அவங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்சம் நாளாக பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க, இப்போ கல்யாணம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி ஒன்று வேறு உள்ள ஒரு
சைக்கிளை வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி முந்தி வரான், அவன் பெரிய இவன் மாதிரி பண்ணுறான், அதனால தான் இது பண்ண வச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, இந்த மாதிரிடா உனக்கு கல்யாணம் வச்சுருக்கு, கொஞ்சமாக திருந்து, உங்கள் அப்பா மாதிரி காட்டு மிராண்டி மாதிரியே இருக்காது அப்படிங்க. யார்டி காட்டு மிராண்டி? அவனும் சொல்லுது சரிதானடி, ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு ஓவராக படம் போட்டால் என் பவனுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இப்போ தான் கல்யாணம், நின்று போன கல்யாணம், சரின்னு சரி அந்த பிள்ளை இது பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ ஏதாவது நீங்கள் பண்ண போய் அது இதாயிராம அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராங்க. ஏம்மா ராஜி, உன் அண்ணன்கிட்ட அம்மா இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் வீட்டுக்காரர் ரொம்ப ஒரு மாதிரி பேசினா அம்மா, அதனால தான் நான் வந்து செருப்பு கலத்த வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோமா, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க பற்றியே தான் அசிங்கமாக இருக்கக்கூடாது, நம்மளால் அந்த கல்யாணம் நின்றக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. கதிர் சொல்கிறாரு, இவ்வளோ கோவம் பட்டது பழைய வண்டி தானே, ஒரு பார்த்துக்கலாம், இன்னொரு சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அப்போவும் அவங்களுக்கு போக மாட்டாங்களே. இந்த சூழ்நிலை தங்கமேல் ரூமில் வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி அம்மா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட பேசுகிறாங்க. அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சூப்பர் சங்கதிலாம் சொல்லுதியே, அந்தளவுக்கு ஆயிடுச்சா, கல்யாண மாப்பிள்ளையே இவன் வந்து கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம செருப்பு கழட்டி சுழட்டிட்டானே, விட்டாலோ அப்படிங்கிறாங்க. அம்மா புரட்டி எடுத்துட்டா அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க. அதை கூட நான் வந்து நைஸாக செல்லில் வீடியோ எடுத்துட்டோமா அப்படிங்கிறாங்க. பாரு, அது எதுக்காகவும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி எதுக்கு எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியேம்மா சரி அனுப்பிவிடுது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாங்க. உடனே தங்கச்சிட்ட அவங்க அம்மா சொல்லுதாங்க, இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நெட்டிலலாம் போட்டு விடுவாங்களாமே, இந்த மாதிரி இதை போட்டு விடு அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. போட்டு விடு, சொந்த அண்ணனே வந்து தங்கச்சி வந்து புரட்டி எடுத்தா புருஷனுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு விடு, என்னால் அம்மா பேசி இப்படிலாம் போடு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அதெல்லாம் போட முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் புருஷனுக்காக வந்து கொடுக்குற அண்ணனே வந்து செருப்பால் புரட்டி எடுத்தா, அதுபோக வந்து அவரோட அநாகரிகம், அண்ணனுடைய ரவுடித்தனத்தை எல்லாமே அடக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தெல்லாமே போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எடிட் பண்ணி நேராக அந்த வீடியோவை ஆன்லைனில் போட்டு விட்டுதாங்க. இது பயங்கர வைரல் ஆகுது. இந்த வைரல் ஆகும்போது அந்த கல்யாண பொண்ணு இந்த வீடியோவை பார்த்துட்டு பொம்பளைகிட்ட செருப்பு பூச வாங்கியிருக்காரு, இவரை நான் வந்து கட்டணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, ஏண்டி உன் புருஷன் பெரிய மாவீரன் மாதிரி பெருசாக பேசினேன், இவன் ஆனால் பொம்பளைகிட்ட வந்து செருப்பு பூச வாங்கியிருக்காரு வச்சுருக்காரு, இப்படியாக்குன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த மனப்பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே நேராக எப்பாட்ட போகிறாங்க. எப்பாங்க வாங்க, பையன் வந்து டிகிரி வைக்கல நீங்கள் சொன்னீங்க, சரி அது கூட பரவாயில்லை, ஒரு கௌரவமான குடும்பத்தில் உள்ளவன் நல்ல பெண்ணாக இருப்பான்னு சொன்னீங்க, இப்படி என்னன்னா இப்படி இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்க. வீடியோ பார்த்தோன்னேம்மா இது அவங்க தங்கச்சி தானே அப்படிங்கிறாங்க. தங்கச்சி வந்து செருப்பு கலத்தி இந்த மாதிரி பூசை கொடுக்காங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு உண்மை நல்லா தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ கூட நம்மளுக்கு ஒரு உண்மை வேணுமா, தேவையில்லை, கல்யாணத்தை நிப்பாட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க கல்யாணத்தை. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் வைக்காது, நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்புகிறாங்க. இதை பார்த்த சக்திவேலுக்கு பயங்கர வைத்திருச்சல் ஆயிடுதுங்க. பாருங்கண்ணே, இன்றைக்கி அந்த ஓடுகாலையை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, டேய் நடந்ததை எடுத்திருக்காங்க, யார் இதை போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாரு, அவங்க எடுக்கலை, ஆனால் அவங்க வீட்டு சைஸில் இருந்தால் எடுத்திருக்கு, அது யாருன்னு மட்டும் முடிவெடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அவனை கூட நிற்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே, அது யார் அந்த வீடியோ எடுத்து நெட்டில் போட்டால் மட்டும் கண்டுபிடிச்ச பிறகு அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஆதாரப்பூர்வமாக யார் நெட்டில் போட்டால் நம்ம பையன் கல்யாணத்தை யாருன்னு போட்டால் இந்த வேலையை செஞ்சா அப்படிங்கிற மட்டும் இது பண்ணு. ஆனால் வந்து இவன் சைக்கிள் அடித்தது தப்பு, அவள் வந்து கை நீட்டியிருக்கா, அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் வந்து வீடியோ எடுத்து யார் போட்டாலும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, சும்மா விடக்கூடாது, இதில் வந்து யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரியப்பா, என் வாழ்க்கையை இந்த வீடியோவால் பயிற்சி வச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த சக்திவேல் அந்த ஆள் ஒரு போட்டு தரிச்சு வீட்டில் இருக்குது, டேய் கல்யாணம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்தா நடந்து அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, இப்போமாவது ஒன்று போடுங்க, இனிமையாக திருந்தட்டும், இனிமையாக திருந்துட்டா பாருவோம், கல்யாணத்தை வந்து சப்ப கதையால் போயிடுச்சு, இனிமையாவது ஒழுங்காரு, ஊரறிய அசிங்கப்பட்டு நம்ம குடும்பம் போது நீனும் காரணமாயிட்ட அப்படிங்கிறாங்க. குமார் ரொம்பவே சோகமாக இருக்கார். இனி என்ன நடக்கும் இந்த குமார் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.